மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் நேற்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்து விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது வக்ஃபு வாரியங்களின் ஏராளமான சொத்துக்களை முறையாக நிர்வகிக்காததால் மிகவும் சொற்பமான வருவாயே ஈட்டப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து அதன் மீது நடைபெற்ற விவாதத்தில் ஆளும் பாஜக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 37 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். நாட்டின் நலனுக்காகவே வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக ஆளும் கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மசோதா இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். 12 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விவாதத்தை தொடர்ந்து மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 உறுப்பினர்களும் வாக்களித்தனர் என்றும் மசோதா நிறைவேறியது என்றும் மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் அறிவித்தார். இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மேஜையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் வெளிப்படுத்தினர்.